ஹலோ நண்பர்களே, நாம டெய்லி எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோம். ஆனா அதெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா சில விஷயங்கள்ல ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு சுவாரஸ்யமான நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு மர்மத்தை தான் பார்க்க போறோம். இப்போ பழைய இரும்பை திருடுறதுன்றது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, டன் கணக்குல ஸ்டீல் திறந்த வெளியில கிலோமீட்டர் கணக்கா அப்படியே கிடக்கு. ஆனா அதை மட்டும் ஏன் யாரும் திருடுறதே இல்லை? இந்த ரயில் தண்டவாளங்களை திருடர்கள் ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற விடையை தேடலாம். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். கோயில் மணி, தெருவில் இருக்கிற லைட்டு, ஏன் ரோட்ல இருக்கிற மேன்ஹோல் மூடிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா காடு, மலை, ஆளே இல்லாத இடத்துல எல்லாம் கூட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு இந்த தண்டவாளம் அப்படியே கிடக்கு. எப்படி இது மட்டும் இவ்வளோ சேஃபா இருக்கு? என்ன காரணம்? சரி, இந்த மர்மத்தை உடைக்க முத க்ளூவுக்கு போலாம். தண்டவாளத்தோட முதல் பாதுகாப்பு கவசமே அது செஞ்சிருக்கிற மெட்டீரியல் தான். நாம நினைக்கிற மாதிரி ரயில் தண்டவாளங்கள் சாதாரண இரும்பு இல்ல. அதுக்கு பேரு ஹேட்ஃபீல்ட் மாங்கனீஸ் ஸ்டீல். இது ஒரு ஸ்பெஷலான ரொம்ப வலுவான ஒரு மெட்டல். அதோட ஸ்பெஷல் குவாலிட்டி தான் அதுக்கு முதல் பாதுகாப்பு. இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. இதோட கலவையை பாருங்க. இதுல கிட்டத்தட்ட 12% மாங்கனீஸ் இருக்கு. சாதாரண ஸ்டீல்ல இவ்ளோ மாங்கனீஸ் இருக்கவே இருக்காது. இந்த அதிகப்படியான மாங்கனீஸ் தான் அந்த தண்டவாளத்தை பயங்கர ஹார்டா ஒரு ஸ்டீல் கோட்டை மாதிரி மாத்துது. அது எவ்வளோ ஹார்டுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு திருடன் ஒரு சாதாரண ஹேக்ஸா பிளேடை வச்சு இதை அறுக்க நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேடு தான் தேஞ்சு போகுமே தவிர தண்டவாளத்தில் ஒரு சின்ன கீறல் கூட போட முடியாது. சொல்லப்போனா சரியான டூல்ஸ் இல்லாமல் இதை வெட்டுறது நடக்காத காரியம். சரி, ஒருவேளை கஷ்டப்பட்டு எப்படியோ வெட்டிட்டாங்கன்னே வச்சுப்போம். அப்பவும் அந்த திருடனுக்கு முன்னால ஒரு மலை மாதிரி ரெண்டாவது பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அதை எப்படி அங்கிருந்து எடுத்துட்டு போறதுங்கிறது. திருடின பொருளை விற்கணும்னா அதை உருக்கி வேற ஒன்னா மாத்தணும். ஆனா அந்த ஹேட்ஃபீல்ட் ஸ்டீலை உருக்குறதுக்கு கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு தேவை. இது சூரியனோட மேற்பரப்பு வெப்பத்துல 1/4 பங்குக்கு சமம். அப்பப்பா, இவ்ளோ பவர்ஃபுல் ஃபர்னஸ்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரியில மட்டும்தான் இருக்கும். சாதாரண ஸ்கிராப் கடையில இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடுத்த பிரச்சனை அதோட வெயிட். ஜஸ்ட் 1 மீட்டர் நீளமுள்ள தண்டவாள துண்டே சுமார் 60 கிலோ இருக்கும். ஒரு சின்ன துண்டை திருடலாம்னு நினைச்சா கூட அது 100 கிலோக்கு மேல வரும். இதை தூக்க ஒரு கிரேனோ இல்ல பெரிய ஆள்கூட்டமோ வேணும். யாருக்கும் தெரியாம இதையெல்லாம் பண்றது சான்ஸே இல்ல. இப்போ ஒரு திருடனா இருந்து யோசிச்சு பாருங்க. முதல்ல இதை வெட்டவே முடியாது, இரண்டாவது தூக்க முடியாது, மூணாவது விற்க முடியாது, கடைசியா மாட்டுனா ஜெயில் தான். இது திருடுக்கு ஏத்த பிளானே கிடையாது. இது தேவையில்லாத ஒரு பெரிய தலைவலி. சரி, இப்ப இந்த மர்மத்தோட ஆணி வேருக்கே வருவோம். கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இதை பாதுகாக்கிற ரொம்ப கடுமையான சட்டங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வே சொத்து சட்டம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இந்த சட்டப்படி ரயில்வேக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளை வச்சிருந்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, அது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம். இது திருடனுக்கு மட்டும் இல்ல, அதை வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வார்னிங். இதனால தான் திருடன தண்டவாளத்துக்கு மார்க்கெட்டே கிடையாது. ஒவ்வொரு தண்டவாளத்திலையும் ரயில்வேயோட ஸ்பெஷல் மார்க்கிங் இருக்கும். இதை எந்த ஸ்கிராப் கடைக்காரன் வாங்கினாலும் அவரும் சட்டப்படி குற்றவாளி தான். ஒருவேளை மாட்டிட்டா அவங்க கடை லைசன்ஸே கேன்சல் ஆகும். அதோட பல வருஷம் ஜெயில் தண்டனையும் கன்ஃபார்ம். ஸோ இங்கே தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்றவரோட பார்வையில் இதில் இருக்கிற ரிஸ்க் இதில் கிடைக்கிற லாபத்தை விட பல மடங்கு அதிகம். ஏதோ கொஞ்சம் காசுக்காக தன்னோட முழு வாழ்க்கையும் பிஸ்னஸையும் பணைய வைக்க எந்த ஒரு புத்திசாலி வியாபாரியும் ரெடியா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே, இப்ப நாம பார்த்த இந்த 3 க்ளூவையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்பதான் இந்த மர்மம் எவ்வளவு அழகா தீர்க்கப்படுதுன்னு புரியும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இது ஒரு கண்ணுக்கு தெரியாத 3 லேயர் செக்யூரிட்டி சிஸ்டம். முதல் லேயர் வெட்டவே முடியாத ஹார்டான மெட்டீரியல். ரெண்டாவது லேயர் எடுத்துட்டு போகவே முடியாத லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். மூணாவது லேயர் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுங்கிற கடுமையான சட்டங்கள். அதனால ரயில் தண்டவாளத்தோட பாதுகாப்புங்கிறது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. இது மெட்டீரியல் சயின்ஸ், இன்ஜினியரிங், அப்புறம் சட்டம். இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து ரொம்ப புத்திசாலித்தனமா உருவாக்குன ஒரு சூப்பரான டிசைன். இது நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? நம்மளை சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இந்த மாதிரி நம்மையும் நம்ம உலகத்தையும் பாதுகாக்கிற ஸ்மார்ட்டான சிம்பிளான டிசைன்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு? அடுத்த தடவை நீங்க எதையாவது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க.